நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 11 திவ்ய தேசம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12வது திவ்ய தேசம். 12வது திவ்ய தேசத்துக்கு பேர் திருக்குடந்தை. திருக்குடந்தைனா ஒன்றும் இல்லை, இப்போ கும்பகோணம்னு சொல்கிறோம்ல, அதை தான் இவ திருக்குடந்தை அப்படின்னு சொல்கிறா. இந்த கோவிலோட கோபுரம் நம்ம பார்த்தோம்னா 11 அடுக்கு ராஜ கோபுரம் தான் இந்த கோவில். அதுக்கப்புறம் அந்த கோபுரத்தோட உயரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 173 அடி உயரமானது அந்த கோபுரம். இந்த கோவிலோட மூலவர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரங்கபாணி ஆறாமுதன். தாயார் பேர் கோமலவள்ளி தாயார். இந்த ஊருக்கு ஏன் கும்பகோணம் அப்படின்ற பேர் வந்தது, அப்புறம் இந்த பெருமாளுக்கு ஏன் சாரங்கபாணி அப்படின்னு பேர் வந்தது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சமயம் பிரளயம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்ணுறார், ஒரு பானையை எடுத்துக்கிறார். அந்த பானையை கும்பம் அப்படின்னு சொல்கிறார். அந்த கும்பத்தில் உயிர் விதைகள்லாம் போட்டு அதை நல்லா கட்டி சிவன்கிட்ட கொடுக்குறார் பிரம்மா. இதை எங்கேயாவது நம்ம பாதுகாப்பாக வைக்கணும், ஏன்னா இப்போ பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம் உயிர்களை எல்லாம் நம்ம திருப்பி பிறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். சிவபெருமான் அதை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அதை மேருமலைக்கு மேலே வைக்கிறாராம். அது என்ன மேருமலை, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாலயாஸில் நிறைய மலை இருக்குது இல்லையா, அதில் ஒரு மலை தான் அந்த மேருமலை. அந்த மலைக்கு மேலே இந்த கும்பத்தை வைக்கிறா. இவன் ஏன் அந்த கும்பத்தை அந்த மேருமலை மேலே வைக்கிறா அப்படின்னா, எப்படியும் பிரளயம் வரும், அப்போ அந்த மேருமலைக்கு மேலே ஜலம் வரும், அப்போ அந்த கும்பத்தை அடிச்சுட்டு போகும். அந்த கும்பம் ஒரு கட்டத்தில் எங்கேயாவது போய் நிற்கும். அது எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த ஊரில் தான் உயிர்கள் எல்லாம் இவ புதுசாக தோற்றுவிக்க போகிறாளாம். எந்த இடத்துல பூலோகத்தில் நம்ம உயிரை தோற்றுவிக்கிறது அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது. அதனால் அந்த கும்பமே முடிவு பண்ணட்டும் அதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேருமலையில் அந்த கும்பத்தை வைக்கிறா. பிரளய நேரத்தில் மேருமலைக்கு மேலே அப்படியே ஜலம் வருது. அந்த எந்த நதி அந்த மலைக்கு மேலே வருது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை நதி தான் அந்த மலைக்கு மேலே அடிச்சுட்டு அப்படியே வருது. அது அப்படியே அந்த கும்பத்தை எடுத்துட்டு போகிறது. அது எங்கே சேர்க்கறதுன்னா யமுனையில் சேர்த்துடுறது அந்த கங்கை. யமுனையில் அப்படியே மிதண்டுட்டே போய் கோதாவரியில் அந்த கும்பம் போய் இப்போ சேர்ந்துடுறது. கோதாவரியிலேருந்து கிருஷ்ணா நதிக்கு போயிடுறது அந்த கும்பமானது. கிருஷ்ணா நதியிலேருந்து பாலாறு நதிக்கு பாலாறு நதி வழியாக இது காவேரி நதிக்கரைக்கு அந்த கும்பம் வந்துடுறது. இந்த மாதிரி கங்கையிலேருந்து காவேரி நதி வரைக்கும் அந்த கும்பம் அடிச்சுட்டு வருது இல்லையா, இதுக்கு அந்த கும்பத்துக்கு பல யுகங்கள் ஆச்சான். பல யுகமாக அது மிதண்டு இப்போது ஒரு இடத்துக்கு சேர்ந்துருக்கு. இது சேர்ந்த உடனே இப்போ அந்த கும்பத்தை நம்ம திறக்கணும். அது திறந்தா தான் உயிர்களெல்லாம் நம்ம உருவாக்க முடியும். இதில் பெருமாள்கள் யாரும் அதை திறக்கக்கூடாது. ஒரு சாதாரண மனுஷன் தான் இதை பண்ணணும். ஆனால் இப்போ பூலோகத்தில் யாரும் மனுஷா கிடையாது, எல்லாரும் அந்த பிரளயத்தில் பகவான்கிட்டே போய் சேர்ந்துட்டா. அதனால் சிவபெருமான் மனுஷ உருவில் ஒரு வேடனாக உருவெடுத்து தன்னோட வில்லையும் அம்பையும் கொண்டு அந்த கும்பத்தை அவர் திறக்கிறார். அப்படி திறக்கும்போது உயிர் விதைகள்லாம் சிந்தருது. அப்படி சிந்தும் பொழுது பொற்றாமரை குளம் அங்கே உருவாருது. இப்போது சிவன் அந்த கும்பத்தை திறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போது அந்த கும்பத்தோட அந்த முனை உடஞ்சிடுறது. அந்த முனைக்கு கோணம்னு சொல்லுவா இல்லையா தமிழில், கும்பத்தோட கோணம் உடைஞ்ச இடம் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு கும்பகோணம் அப்படின்ற பேர் வந்தது. அப்புறம் பொற்றாமரை குளமும் அங்கே உருவாயிடுது இல்லையா, அதை கொண்டாடுற விதமாக தான் மகாமக குளம்னு அதை சொல்லுவாள். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்ப மேளாலாம் கொண்டாடுவா இல்லையா, அது இந்த இடத்துல சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி உயிர் விதைகள் தோன்றி இந்த பொற்றாமரை குளத்தை உருவாக்குனதுனால தான் இங்கே கும்பமேளா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவா இந்த கும்பகோணத்தில். அதுக்கப்புறம் அந்த உயிர் விதைகள்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். அங்கே கீழே மண்ணெல்லாம் இருக்குது. அந்த மண்ணோட அந்த உயிர் விதைகள்லாம் சேர்ந்து ஒரு லிங்கம் உருவாருது. அந்த லிங்கத்துக்கு பேர் தான் ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு அந்த லிங்கத்துக்கு பேர். கலியுகத்தோட
முதல் லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது ஆதி கும்பேஸ்வரர் லிங்கம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இடம்தான் நம்மளுடைய கும்பகோணம். அதுக்கப்புறம் இந்த பெருமாளோட பேரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சமயம் பிருகுமுனிவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவா அப்படின்னு அவர் கண்டுபிடிக்க போகிறார். அப்போ போகிறச்சே அதில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறார், மகாவிஷ்ணுவை தன்னோட காலால் எட்டி உதைக்கிறார் அவருடைய மாரில். பிருகுமுனிவருக்கு காலில் ஒரு கண் இருக்கும், அதனால தான் அவர் கொஞ்சம் திமிர் பிடிச்சவராக இருப்பார். அப்போ மகாவிஷ்ணு அந்த கண்ணை பிடிச்சி அமுத்தி அதை அழிச்சிடுறார். அதுக்கப்புறம் அவரோட கர்வம் அடங்கி போச்சு. அப்போ நம்ம பிருகுமுனிவர் என்ன சொல்கிறார், விஷ்ணு தான் சிறந்த காட் அப்படின்ற முடிவுக்கு அவர் வரார். அதுக்கப்புறம் அவருக்கு தோன்றுறது, நம்ம மகாவிஷ்ணுவை இப்படி எட்டி உதைச்சது ரொம்ப தப்பு. அப்போது அவர் மாரில், அந்த விஷ்ணுவோட மாரில் யார் இருப்பா, மகாலட்சுமி, அவளையும் சேர்த்து நம்ம அவமானப்படுத்திட்டோம், இதுக்கு பிராயச்சித்தம் வேணும் அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. உடனே பிருகுமுனிவர் தவம் பண்ணுறார். எப்படி தவம் பண்ணுறார் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரே தனக்கு மகளா பிறக்கணும், அவளை மகாவிஷ்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இது இந்த ஜென்மத்தில் நடக்காது, இப்போவே நமக்கு வயசாகிடுது, அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த எண்ணம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் இருக்கார். ஒரு கட்டத்தில் அவர் காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மத்தில் ஹேம ரிஷி அப்படின்ற பேரில் பிருகுமுனிவர் பிறக்கிறார். ஹேம ரிஷி என்ன பண்ணுறார், அந்த பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தவம் இருக்கார். லக்ஷ்மி தான் தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குளத்தில் 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் இருக்குது. அதில் அழகான ஒரு பெண் குழந்தையாக மகாலட்சுமி தாயார் அவதரிக்கிறார். அதை பார்த்த உடனே ஹேம ரிஷிக்கு ஒரே சந்தோஷம், தாயார் கிடச்சுப்டா அப்படின்னு. அவருக்கு பார்த்தோன்னே அது தாயார் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து அந்த குழந்தைய அவர் அள்ளி எடுக்கிறார். அந்த குழந்தை தாமரையிலேருந்து வந்தது இல்லையா, அதனால் அந்த குழந்தைக்கு கோமளவள்ளி அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய வளர்த்துண்டு வரார். அந்த குழந்தைக்கு இப்போ கல்யாண காலம் வந்தாச்சு. அந்த குழந்தை யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படின்னா, யானைகள் குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி உட்கார்றார். அந்த தேர் அப்படியே தங்கமயமான தேர், அவ்வளோ பெரிய தேராக அது யானைகளும் குதிரைகளும் இழுத்துட்டு வருதான். அந்த தேரோடு இவர் இறங்குறார் பூலோகத்தில். ஹேமரிஷியை பார்க்குறார். உங்கள் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்னு மகாவிஷ்ணு கேட்குறார். தன்னுடைய பேர் ஆறாமுதன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஹேமரிஷி ரொம்ப புத்திசாலி, அவருக்கு புரிஞ்சுடுறது வந்தது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு. அதனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறார். ஆறாமுதனுக்கும் கோமளவள்ளிக்கும் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. இந்த கல்யாணம் நடக்கும்போது மகாவிஷ்ணு தன்னுடைய கையில் ஒரு வில்லு வச்சுட்டு இருந்தார். அந்த வில்லு பேர் சாரங்கன். அந்த வில்லை இவர் ஏந்தின்றதுனால இவரை சாரங்கபாணி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போது இவளுக்கு கல்யாணம் நடந்தது இல்லையா, அந்த இடத்துல தான் இப்போ நம்ம கோவில், கும்பகோணம் கோவில் இருக்குது. அந்த கோவிலோட கருவறை எப்படி இருக்கும்னா, தேர் வடிவத்திலேயே இருக்குமா அந்த கருவறை. பெருமாள் இங்கே ரொம்ப அழகாக சேவை சாதிச்சிருப்பார். அந்த பெருமாள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி நாளெல்லாம் உட்காந்து அந்த கோவிலே உட்காந்து சேவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு போல தோணும். அவ்வளோ அழகான பெருமாள் அவர். இப்போ இந்த கோவில் கோபுரத்தை பற்றி நம்ம சொன்னோம், அவ்வளோ பெரிய கோபுரம் அப்படின்னு. கூடவே 5 குட்டி கோபுரமும் அங்கே இருக்குது. 5 வேறு சன்னதிகளில் வேறு பெருமாள் இந்த கோவிலில் இருக்கா. இந்த கோவிலோட விமானம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வைதீக விமானம் அப்படின்றது இந்த கோவிலோட விமானம் பேர். புஷ்கரணி பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஹேம புஷ்கரணி அப்படின்றது அந்த தீர்த்தத்துக்கு பேர். அப்புறம் இந்த கோவிலை யார் மங்களாசாசனம் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 7 ஆழ்வார்கள் இந்த கோவிலை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அவள் யார் அப்படின்னா, பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிஷையாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த திவ்ய தேசத்தை நம்ம சேவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.